வணக்கம் குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு இணைப்புச் சொற்கள் என்ற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். முதல்ல இணைப்புச் சொற்கள்னா என்னன்னு பார்ப்போமா? இணைப்புச் சொற்கள் சொற்றொடர்களை இணைக்குது, அதாவது சேர்க்குது. அதால தான் இந்த சொற்களுக்கு இணைப்பு சொற்கள்னு பேர் வந்திருக்கு. நம்ம இங்கிலீஷில் இதை லிங்கிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் பட்டுன்னுலாம் பேசும்போது சொல்வோம் இல்லையா? அதே மாதிரி தமிழில் சொற்றொடர்களுக்கு நடுவில் பயன்படுத்தும் வார்த்தைகள் தான் இது. இதை நாம் பெரும்பாலும் பேச்சு வழக்கிலே நிறைய பயன்படுத்துவோம். உதாரணமாக இங்கே ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க, படிப்போம் வாங்க. செழியன்: இளந்தமிழா, நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே, மறந்து விட்டாயா? உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? இளந்தமிழ்: மறக்கவில்லை செழியா, நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன். அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை. செழியன்: அப்படியானால் நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? இளந்தமிழ்: நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. செழியன்: அது சரி இளந்தமிழ், மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாளாகுமா? இளந்தமிழ்: நான் திரும்பி வருவதற்கு 2 நாள் ஆகும். ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன். செழியன்: ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டைப்பந்து போட்டி இருக்கிறது. அதனால்தான் கேட்கிறேன். நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே மறந்து விடாதே நண்பா. பார்த்தீங்களா குழந்தைங்களா? இதில் எது இணைப்பு சொற்கள்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மிக எளிமையானது இது. வாங்க, நீங்கள் கண்டுபிடித்தது சரியானு பார்ப்போம். மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே. ஒரு மொழியில், அதுவும் முக்கியமாக நம்ம தாய்மொழியில் நாம் தடை இல்லாமல் பிழை இல்லாமல் சரளமாக பேசுகிறதுக்கு இந்த இணைப்பு சொற்கள் ரொம்ப முக்கியம். இதை எங்கே எப்போ பயன்படுத்தணும்னு அறிந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். புரியுதா குழந்தைங்களா? தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர். தொடர்களில் பயன்படும் சில இணைப்பு சொற்கள் பின்வருமாறு: அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்தபோதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில். பார்த்தீங்களா குழந்தைங்களா? மிக எளிமையாக இருக்கு இல்லையா இந்த இலக்கண பகுதி? ஆனால் மிக சுலபமாக நீங்கள் தவறும் செய்வீங்க. அதனால் இந்த ஒவ்வொரு இணைப்பு சொற்களையும் சரியாக புரிஞ்சிக்கிட்டு, அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு, அதை எங்கே எப்போ பயன்படுத்தலாம்னு யோசித்து பயன்படுத்தணும். இங்கே கொடுத்துருக்க இணைப்பு சொற்களுக்கு குறைந்தது 3 வாக்கியங்களாவது அமைத்து பயிற்சி செய்து பாருங்கள். நன்றி.